ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 4 இன்றைய தினம் ஆடி அமாவாசை. இந்த ஒரு பொருளை கட்டாயம் நீங்க வாங்கி உங்க வீட்டோட பூஜை அறையில வைக்கணும். இந்த ஒரு பொருள் கையில இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா விதமான செல்வ வளமும் பொங்கி வழியும். அது என்ன பொருள் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எந்த நேரத்தில் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை. இந்த ஒரு ஆடி அமாவாசை தினத்தில் நீங்கள் உங்களோட பித்ரு கடனை தீர்த்துக்கிறதுக்கும் பித்ரு சாபம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாள். ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது அம்மனுக்கு உரிய மாதம். அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது. புராணங்கள்லையும் ஆடி அமாவாசை பற்றி சிறப்பாக கூறப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஆடி அமாவாசை தினத்தன்னைக்கு நாம் வாங்கக்கூடிய ஒரு பொருளுமே நம்மளோட செல்வ வளத்தை மேம்படுத்த உதவக்கூடிய முக்கியமான பொருட்கள் தான். அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்ப்போம். இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது. எந்த அமாவாசையில் நாம் முன்னோர்களை வழிபடுறோமோ இல்லையோ, ஆனால் ஆடி அமாவாசையில் கண்டிப்பாக முன்னோர்களை வழிபடணும். முன்னோர்களுக்காக நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்யணும். அப்படி செய்யறது மூலயமா முன்னோர்கள் மூலயமா வரக்கூடிய தோஷங்கள் நீங்கும். அவங்க நற்கதி அடைவாங்களாம். அது மட்டுமா, பித்ருக்களை நம்ம சரியாக கவனிக்காம அவங்களோட சாபம் நம்ம தலைமுறைக்கு இருந்தால் கூட அதெல்லாம் விலகி ஓடிடும். அவங்களோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். யார் ஒருத்தவங்களோட குடும்பத்தில் பித்ருக்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கோ அந்த குடும்பம் செல்வ செழிப்போட மேல் நோக்கி போயிட்டே இருக்கும். சொல்லப்போனால் தர்ப்பணம் பற்றி பல புராண கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லும்போது ஆடி அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது மூலயமா பித்ருக்களோட பாவத்தை நீக்கிக்க முடியும். கருட புராணத்தில் எள் கலந்த நீரை இறைச்சி தர்ப்பணம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்களாம். இப்படி கொடுக்கறது மூலயமா மகிழ்ச்சி ஏற்படும், வெற்றி உண்டாகும், கடன் தொல்லை நீங்கும், எதிரிகள் தொல்லை இருக்காது, பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து சேரும், நீண்ட ஆயுள் ஏற்படும், வம்ச விருத்தி அடையும், சகல நன்மைகளும் உண்டாகும். இந்த ஒரு ஆடி அமாவாசை தினத்தில் நீங்கள் பித்ருக்களை நினச்சி வழிபடும் போது உங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு மாதமும் அமாவாசை தினத்தன்னைக்கு முன்னோர்களுக்கு நம்ம வழிபாடு செஞ்சு படையல் போடணும். இன்றைய தினம் காலையில் ஒரு 11 மணிக்குள்ள இல்லை 12 மணிக்குள்ள நீங்கள் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வந்தால் கொடுத்துட்டு 12 மணிக்குள்ள படையல் போட்டுருங்க. ஒருவேளை 12 மணிக்குள்ள படையல் போட முடியலையா 1:30 மணிக்கு மேலே படையல் போடுங்க. ஏன்னா 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது. இன்னொரு பக்கம் மாலை 5:30 மணியோட அமாவாசை திதியும் முடிஞ்சிடுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அமாவாசை தினத்தில் நாம் முன்னோர்களை வழிபடுறது, பித்ருக்களுக்கான வழிபாட்டை செய்கிறதோ ஒரு பக்கம் இருந்தாலும் தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம செய்யணும். அதுவும் குறிப்பாக அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வளர்பிறை நாட்கள். அமாவாசை தினத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய, செய்யக்கூடிய, சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களும் பன்மடங்கு அதுக்கப்புறம் வளர்ந்துக்கிட்டே போகணும். அப்படிப்பட்ட சில பொருட்களை தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. அதுலேயும் ஆடி மாதத்தில் வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஆடி அமாவாசை தினத்தில் நீங்கள் கட்டாயம் இந்த நல்ல நாளை பயன்படுத்தி உங்கள் குடும்பத்துக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய சில முக்கியமான பொருட்களை வாங்கணும். அதில் கட்டாயம் நீங்கள் வாங்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தாமரை விதை. இந்த தாமரை விதை அப்படிங்கிறது தாமரை பூலேருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு விதை. இந்த ஒரு விதையை சுத்தப்படுத்தி தாமரை விதைகளாகவே, தாமரை விதை கொட்டைகளாகவே நாட்டு மருந்து கடைகள்லையோ இல்லை கோவிலில் இருக்கக்கூடிய தேவஸ்தான கடைகளில் தாமரை விதை மாலையாக கூட விற்பாங்க. நீங்கள் மாலையாக வாங்கினாலும் சரி, இல்லை தாமரை விதை ஒற்றைப்படையில் 1, 3, 5ன்னு வாங்கினாலும் சரி, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நாளைய தினம் ஆடி அமாவாசை தினத்தில் நீங்கள் தாமரை விதைகளை வாங்கி உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வைக்கிறது மூலயமா செல்வ செழிப்பை ஏற்படுத்திக்க முடியும். தாமரை மலர் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு மலர். அப்படிப்பட்ட மகாலட்சுமி உகந்த தாமரை மலர்லேருந்து எடுக்கப்படக்கூடிய விதை தான் இந்த தாமரை விதை. பணவரவு அதிகரிக்கணும், தாராளமாக கையில் பணம் புரண்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு தாமரை விதையை வாங்கி வச்சு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் பூஜை செய்யலாம். பூஜை செய்யும் போது உங்களோட வலது உள்ளங்கையில் 3 இல்லை 5 தாமரை விதைகளை கையில் வச்சுக்கிட்டு மகாலட்சுமி தாயாரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா கையில் இருக்கக்கூடிய இந்த தாமரை விதைகளை ஒரு கிண்ணத்தில் போட்டு மகாலட்சுமியோட பாதத்துக்கு முன்னாடி பூஜை அறையில் நீங்கள் வைக்கணும். இது ஒரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினங்கள்லையும் பௌர்ணமி தினத்திலையும் பண்ணலாம். ஒரு சில பேர் தாமரை மணி விதைகளை மாலையாகவே செஞ்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை கூட வாங்கி உங்கள் வீட்டோட பூஜை அறையில் போட்டுக்கலாம். நீங்கள் கழுத்தில் மாட்டிக்கிட்டாலும் சரி, பூஜை அறையில் வச்சாலும் சரி. நீங்கள் நாளைய தினம் ஆடி அமாவாசை தினத்தில்
தாமரை மணி விதைகள்னு கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில் வச்சுடுங்க. அது மூலயமா உங்கள் வீட்டில் மகாலட்சுமியோட அம்சம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் பஞ்சம் இருக்காது. செல்வ செழிப்போட வாழ முடியும். பணத்தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. கையில் பணம் புரளவே மாட்டேங்குது. வர்ற காசுலாம் வீண் விரயமாகுது அப்படின்னு நினைக்கிறவங்க தாமரை மணி விதைகளை வாங்கி வைக்கலாம். அடுத்ததாக ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் ஆடி அமாவாசை வர்றதால சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு நாள். சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் கோதுமை. கோதுமை ஒரு 1/2 கிலோவோ 1 கிலோவோ கடைகளில் தானியமாக வாங்கினாலும் சரி, இல்லை கோதுமை மாவாக வாங்கினாலும் சரி, ஏற்கனவே உங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்பாட்டுக்கு கோதுமை இருந்தாலும் பரவாயில்லை, அதை வாங்கி வீட்டில் வைங்க. சூரிய பகவானை தொடர்ந்து வணங்குறது மூலயமா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தீராத வியாதிகள்லாம் தீரும். அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும், தீராத வியாதிகளுக்கு தீர்வு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க ஆடி அமாவாசை தினத்தில் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த அமாவாசையில் கொஞ்சமாக கோதுமையோ இல்லை கோதுமை மாவோ வாங்கி வீட்டில் வைங்க. அதை பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை உங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக நம்ம எல்லா பதிவுகள்லையும் கட்டாயம் சொல்லக்கூடிய ஒரு பொருள் இது. அது என்னன்னா ஊறுகாய். எந்த ஊறுகாயாக இருந்தாலும் பரவாயில்லை. ஊறுகாய் அப்படிங்கிறது லக்ஷ்மி குபேரர் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். அப்பேற்பட்ட ஊறுகாயை ஒரு 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ புதுசாக வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில் வச்சுடுங்க. ஒரு சில பேர் வீடுகளில் அரிசி பருப்பு இது மாதிரி தானியங்களுக்கு பஞ்சம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த பஞ்சம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வரவே கூடாது, அன்னத்துக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியையோ இல்லை ஏதாவது ஒரு மற்ற அரிசிகளையோ நாளைய தினம் ஒரு 1/2 கிலோவோ 1 கிலோவோ வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில் வைக்கணும். அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் இருக்குது. என்னன்னா சர்க்கரை, அதாவது ஒயிட் சுகர். ஒரு சில பேர் அவங்களோட உடல்நல பிரச்சனை காரணமாக ஒயிட் சுகர் பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்த முடியலனாலும் பரவாயில்லை. ஒரு 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ ஒரு 100 கிராமோ 200 கிராமோ எவ்வளவு முடியுதோ புதுசாக வெள்ளை சர்க்கரை ஒயிட் சுகரை வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் பரப்பி வச்சு அதை மகாலட்சுமி தாயாருக்கு நைவேத்தியமாக படைச்சி அதுக்கப்புறம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதை ஒருவேளை நீங்கள் பயன்படுத்த முடியலையா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகளில் அந்த வெள்ளை சர்க்கரையை போட்டுருங்க. அமாவாசை தினத்தில் முக்கியமான சில பொருட்களை நீங்கள் வாங்கலாம். உங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி இது மாதிரி பொருட்கள் வாங்கணுன்னா நீங்கள் தாராளமாக ஆடி அமாவாசையில் வாங்கலாம். புதுசாக கார் வாங்க போகிறோம், இல்லை கார் புக் பண்ண போகிறோம், பைக் வாங்க போகிறோம், பைக் புக் பண்ண போகிறோம், இல்லை சம்மந்தமாக கொட்டேஷன் வாங்க போகிறோம், இது மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாளைய தினம் ஆடி அமாவாசை தினத்தில் நீங்கள் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் கண்டிப்பாக, அதுவும் அமாவாசை தினங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கடைகள்லாம் திறந்துதான் இருக்கும். அதுக்கேற்ற நேரத்தில் போயிட்டு நீங்கள் இதை பற்றி விசாரிச்சுட்டு வரலாம், இல்லை அது பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு வரலாம். மாலை 5:30 அமாவாசை திதி முடிஞ்சிடுது. அதை ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆடி அமாவாசை சம்பந்தமான எந்த ஒரு வழிபாடாக இருக்கட்டும், படையலாக இருக்கட்டும், பித்ருக்கள் கொடுக்கக்கூடிய தர்ப்பணமாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, நம்மளே இப்போ சொல்லிக்கக்கூடிய அந்த தாமரை மணி விதைகளை வாங்க போகிறீங்கனாலும் மாலை ஒரு 5:30 மணிக்குள்ளே வாங்கிடுங்க. ஒருவேளை இந்த ஒரு அமாவாசை நீங்கள் தவற விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறமா வரக்கூடிய ஆவணி அமாவாசையில் தான் நீங்கள் வாங்க முடியும். கூடுமான அளவுக்கு இந்த ஆடி அமாவாசையில் இந்த பொருட்களை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரிய